ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தீராத கப நோய்கள், அதாவது நெஞ்சு பகுதியில் அதிகமான சளி சேர்ந்துருக்குங்க. கொஞ்சமாக டஸ்ட்டு வந்துடக்கூடாது, உடனே எனக்கு இருமல், காய்ச்சல், தலைவலி வந்துடும். இந்த மாதிரி சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப நாளான்னு சொல்கிறவங்க, நமக்கு தலையில் பார்த்தோம்னா நீர் கோத்து இருக்கிற மாதிரியே இருக்குங்க. கொஞ்சம் குனிஞ்சாலே மூக்கில் தண்ணி வர மாதிரி இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த லங் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது, ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போவுமே நமக்கு கோல்டு இருக்கிற மாதிரியே இருக்கும், சளி நெஞ்சில் தேங்கி இருக்கிறது. நல்லா டீப்பாக மூச்சை உள்ளே இழுங்க அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் தூரம் மூச்சை உள்ளே இழுப்பாங்க, அதுக்கப்புறம் முடியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மீறியும் உள்ளே இழுக்கும்போது கொர்ன்னு ஒரு வீசிங் சவுண்டு நமக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர் பேசேஜ் ஃபுல்லாகவே என்ன ஆகுனா உள்பக்கமாக நமக்கு நிறைய அந்த சளி உள்ளே சேர்ந்துருக்கும். ஸோ அந்த ஃப்ளம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு சிலருக்கு இந்த கலர்லெஸ் ஃப்ளூயிட் அதிகமாக சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஏர் பேசேஜில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த ஃப்ளம் சேர்ந்து என்ன ஆகுனா காற்று போகிறதுக்கான வழியே இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ஏர் சாக் ஃபுல்லாக நமக்கு என்ன ஆகுனா ஃப்ளூயிட் நிறைஞ்சிருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, ஒரு சிலருக்கு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கபம் இருக்கிறவங்களுக்கு உடல் உஷ்ணமும் இருக்கும். அதிகமான இந்த உடல் உஷ்ணத்தினால சளி நெஞ்சு பகுதியிலே கட்டிப்பட்டு அப்படி தேங்கி இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்போது இந்த நாட்பட்டு தேங்கி இருக்கக்கூடிய சளியை எப்படி வெளியேற்றுவது? ஸோ இந்த மாதிரி சிவியர் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க பேசும்போதே நமக்கு ஆப்போசிட்டில் உட்காந்தே பேச முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வர்றது தெரியும். ஸோ அவங்க பேசும்போது இழுத்து இழுத்து பேசுவாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பேச முடியாத அளவுக்கு சிரமப்பட்டு ரொம்ப இரும்பிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா அவங்க பக்கத்தில் நம்ம இருக்கும்போதே தெரியும் அந்த வீசிங் சவுண்டு, அவங்க எவ்வளோ சிரமப்படுறாங்கன்றது தெரியும். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த சளியோட அந்த பேட் ஸ்மெல் உங்களுக்கு தெரியும். பேசும்போதே இந்த ஹெலிடோசிஸ், பேட் ப்ரீத் வர்றது தெரியும். இன்னும் ஒரு சிலருக்கு மூக்கு பகுதியில் இந்த சதை வளர்ச்சி, நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சிவியராக ஒரு சிலருக்கு லங் இன்ஃபெக்ஷன் இருக்குங்க. இதில் டியூபர்குலோசிஸ் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். உடல் எப்பொழுதுமே ஹீட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நாளுக்கு நாள் டெய்லி நம்ம பார்த்தோம்னா ஃபுட் இன்டேக் எடுக்கிறதே குறைய ஆரம்பிச்சிடும். அதனோடு சேர்த்து உடல் எடையும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நுரையீரல் பிரச்சனைகளுக்கு, சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இரைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இரைப்பு நோய்களுக்கு நம்ம பேசிக்காக சித்த மருத்துவத்தில் என்னென்ன பண்ணலாம்? தவிர்க்க வேண்டிய உணவுகள் எப்பொழுதுமே சொல்லியிருப்பாங்க, நல்ல குளிர்ச்சியான உணவுகள் எல்லாமே தவிர்த்துக்கோங்க. எந்த வகையான உணவு சாப்பிட்டாலும் வீட்டில் நம்ம ரெடி பண்ணி அப்புறமா அந்த ஃபுட்டை சாப்பிடணும். ஸோ அவுட் சைட் ஃபுட் டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ உங்களுக்கு அந்த கோல்டு காஃப் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, எனக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலே கோல்டு காஃப் வருது அப்படின்னு சொல்வீங்க. அவர்கள் என்ன பண்ணலான்னா, இந்த பழச்சாறுகளை கொஞ்சம் வெந்நீரில் கலந்து ஒரு 2 சிட்டிகை மிளகு சேர்த்தோ நீங்கள் குடிச்சிக்கலாம். இப்போ மாதுளை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொய்யா, டெய்லி கொஞ்சமாக ஒரு அரை துண்டு ஆப்பிள், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை நம்ம எடுக்கும்பொழுது அதில் எனக்கு அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாவே சளி வர மாதிரி இருக்குங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்வீங்க. வெந்நீரில் கலந்து ஒரு 2 சிட்டிகை நம்ம மிளகுத்தூள், ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி சேர்த்து நல்ல ஒரு வெயில் இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம குடிச்சிட்டு வரலாம். இம்யூனிட்டி நமக்கு நல்லாவே டெவலப் ஆகும். இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் மருந்துகள் நிறையவே இருக்குங்க. சிம்பிளாக நான் சொல்லக்கூடிய இந்த கஷாயம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை நம்ம பயன்படுத்தலாம். இந்த கபம் தொடர்பான நோய்களுக்கு திரிகடுகு சூரணம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ கோல்டு காஃபி இருக்குன்னாவே, இல்லை நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னாவே திரிகடுகு சூரணம் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. ஸோ இதை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கஷாயத்தில் வேறு என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாண்டிக்காய் பொடி. இந்த தாண்டிக்காய் அப்படின்னு சொல்கிறது நல்ல ஒரு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியதுங்க. இந்த துவர்ப்பு சுவை உள்ளே போக போக நமக்கு என்ன ஆகும்னா, உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அதனோட சேர்த்து இந்த நாட்பட்ட சளி தேங்கி இருக்கு இல்லைங்களா, இதுவுமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தாண்டிக்காய் பொடி வாங்கி வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் பொடி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தாண்டிக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், நெல்லிக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், சின்ன துண்டு அளவு இஞ்சி போட்டு 3 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இது 1 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இது சூடாக இந்த கஷாயம் இருக்கும்போதே இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு திரிகடுகு சூரணம் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இதுக்கு தான் நம்ம திரிகடுகு சூரணம் வேணும், ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த கஷாயத்தில் நம்ம கலந்து குடிக்கணும். ஸோ இதில் ஏற்கனவே நம்ம தாண்டிக்காய், நெல்லிக்காய் நம்ம சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா.
ஸோ அதனோட இந்த திரிகடுக்கும் சேர்த்து இந்த கஷாயத்தை டெய்லி நம்ம குடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை. ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடித்தாலே போதுமானது. ஸோ இந்த கஷாயத்தை தொடர்ந்து குடிச்சிட்டே வரும்பொழுது இரவு நேரத்தில் ஒரு சிலருக்கு இந்த சுவாச பிரச்சனைகள் வருது இல்லைங்களா, அது வந்து நமக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இரவு நேரத்தில் வரக்கூடிய இந்த சுவாச பிரச்சனைகள் சரியாகிறது. நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு சவுண்ட் வருது, அதனால ஏஞ்சி உக்காந்துட்டேன், இரும்பிக்கிட்டே இருக்கேன், இரும்பிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு யூரின் லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்குது, பிளாடர் வீக் ஆகிடுச்சு, இருமல்னால எனக்கு வந்து நெஞ்சு பகுதியில் இந்த ஃப்ளாங்ஸில் சைட்லலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நுரையீரல் பலமாவதற்கு இந்த கஷாயத்தை நீங்கள் தாராளமாக குடிச்சிட்டு வரலாம். இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ அந்த மருந்துகளும் நம்ம வந்து அதிகமாக எடுத்தோம்னா உடல் சூடாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ பேலன்ஸ் பண்ணி தாங்க நீங்கள் மருந்துகளை எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு தான் எப்போவுமே நீங்கள் சித்தா ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நாடி பார்த்துட்டு உங்களுக்கு மெடிசன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மெடிசனை அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுக்கும்பொழுது கபம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை வாதமோ பித்தமோ அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் நம்ம எடுக்கும்பொழுதும் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடாதோடை மணப்பாகு அப்படின்ற ஒரு மருந்து இருக்குங்க. இது ரொம்ப ஹீட் ஆகாது. ஸோ குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஆடாதோடை மணப்பாகு ஒரு 10 ml அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து நம்ம குடிக்கணும். ஸோ இந்த ஆடாதோடை மணப்பாகு நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய நாட்பட்டு தேங்கி இருக்கக்கூடிய இந்த சளி வந்து நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. இதை தாண்டி நான் இம்யூனிட்டி அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போது இந்த சிறுதானிய வகைகளை உணவில் சேர்த்து நிறைய சாப்பிட்டுட்டே வாங்களேன், உடலுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் களி வகைகளாக சாப்பிடும்பொழுதும் நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த கீரை வகைகளில் தூதுவளை ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கபம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க தூதுவளையை சூப்பாகவோ இல்லை துவையல் மாதிரியோ நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது எவ்வளவு நாட்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உணவில் மிளகு, மஞ்சள், இஞ்சி, சுக்கு இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும்போது நேச்சுரலாகவே நமக்கு என்ன ஆகுனா இம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப நாளாக நுரையீரலில் பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு ஏற்ற சித்த மருந்துகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப நாளாக வீசிங் இருக்குது, ஆஸ்மா இருக்குங்க, நெபுலைசர் வச்சே ஆகணும், அப்போ தான் எனக்கு நைட்டு தூக்கமே வரும், பர்ஃப்யூம் பல வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன்லாம் சொல்வீங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து வெளிவரணும் அப்படின்னா அடிப்படையிலே உங்களுக்கு சித்த மருந்துகள் நல்லாவே உங்களுக்கு உதவி செய்யும். கூடிய விரைவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சித்த மருந்துகளை எடுக்கும்போது மிக விரைவில் நமக்கு இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.